அடடே, தேங்காய் துவையலா? என்ன இது? அமுதில் உப்பு அதிகமாக இருக்கிறதே. உப்பை அதிகமாக சேர்த்து விட்டாயா? இல்லை இல்லை, அது என் கண்ணீர் பட்டு உப்பாகி விட்டது. கண்ணீரா? தேங்காய் துவையல் நம் கோவிந்தனுக்கு மிகவும் பிடிக்குமே என்று நினைத்துக் கொண்டேன். அழுகை வந்து விட்டது. சரிதான். இப்படி கோவிந்தனை நினைத்து கொண்டுதான் எப்பொழுது பார்த்தாலும் எல்லாவற்றிலும் கண்ணீர் சிந்துகிறாயோ? அதுதான், எல்லாவற்றிலும் உப்பு அதிகமாக இருக்கிறது. ஆமாம், உங்களுக்கு எல்லாமே வேடிக்கைதான். குழந்தையை பிரிந்து நான் தவிக்கிற தவிப்பு எனக்குத்தான் தெரியும். அடாடா, என்ன இது? அவன் என்னவோ பத்ரி ஆசிரமம் போய் அங்கே சாமியாராக தங்கிவிட்டார் போல் பேசுகிறாயே. உன் அக்கா அகத்தில் தானே இருக்கிறான், அதுவும் படிக்க போயிருக்கிறான். நீ என்னவோ 2 நாட்களுக்கு ஒரு முறை அக்கா அகத்திற்கு போய் அவனை பார்ப்பதற்கும் தவறுவதில்லை. இது ஒன்றும் தவறில்லையே. தவறே இல்லை அம்மணி. ஆனால் 2 நாட்களுக்கு ஒரு முறை அடியேனை அரை பட்டினி போட்டு விடுகிறாயே. தாங்கள் காலையில் போய் மாலையில் வரும் வரை பயிறு வாளாய் இருக்க மாட்டேன் என்கிறதே. மாதம் 2 முறை மற்றவர்களுக்கு ஏகாதசி என்றால் அடியனுக்கு அது வாரம் 2 முறை ஆகிவிட்ட கொடுமையை என்னவென்று சொல்ல? போதும் போதும், உங்களை எப்போது அரை பட்டினியும் முழு பட்டினியும் போட்டேன்? நான் என் அக்காகத்திற்கு போகும்போதெல்லாம் வீடு கொள்ளாமல் அவல் உருண்டை, பொறி உருண்டை, பொருள் விளங்கா உருண்டை, எள்ளுருண்டை என்று எல்லா பட்சணங்களையும் செய்து வைத்து விட்டுதானே போகிறேன். ஆனாலும் உங்களுக்கு குறை சொல்லிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். சரி சரி, இப்போது குறை சொல்வதை நிறுத்திவிட்டு இலையை பார்த்து சாப்பிடுங்கள். ஆகட்டும். சித்தி, என்ன இது? ராமானுஜனின் குரல் போல் இருக்கிறதே. நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருங்கள், நான் யார் என்று பார்த்துவிட்டு வருகிறேன். சரி. வாருங்கள் அத்தேம்பேர். வா ராமானுஜா, வா கோவிந்தா, வாருங்கள் உள்ளே செல்லலாம். வாருங்கள் அத்தேம்பேர். எங்கே ஷட்டகரை காணோம்? அவர் உள்ளே அமுது செய்து கொண்டிருக்கிறார், இப்போது வந்து விடுவார். சரி, அக்கா வரவில்லையா? அவள் எங்கே வருவது? அவளுக்கு பூமியோடும் கமலையோடுமே நேரம் சரியாகி போய்விடுகிறது. உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லத்தான் இங்கு வந்தேன். சொல்லுங்கள் அத்திம்பேர். இவர்களின் ஆச்சாரியர் மயூரவண்ணன் சுவாமி பாடசாலைக்கு 10 நாள் விடுமுறை விட்டுவிட்டு வெளியூர் போகிறார். ஓ, அதுதான் ராமானுஜனையும் கோவிந்தனையும் 10 நாள் இங்கே விட்டுவிட்டு போக வந்தீர்களா? உண்மையிலேயே இது மிகவும் சந்தோஷமான விஷயம்தான். கோவிந்தனை இங்கு விட்டுவிட்டு போகிறேன். 10 நாள் அவன் இங்கேயே இருக்கட்டும். உனக்கு சந்தோஷம்தானே? ராமானுஜனும் இங்கேயே இருக்கட்டுமே? இல்லை, மயூரவண்ணன் ராமானுஜனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு செல்ல இருக்கிறார். வாருங்கள் வாருங்கள்.